வணக்கம் மக்களே, உங்கள் வீட்டில் பெண் குழந்தை இருக்குன்னா அது பெருசானதும் ஒரு நல்ல இன்ஸ்டியூட்டில் நல்ல காலேஜில் படிக்க வைக்கணும், நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணுங்கிற ஆசை எல்லா பெற்றோர்களுக்கும் இருக்கும். பட் ஆனால் அதுக்கு எப்படி காசு சேர்த்துறது அப்படிங்கிற ஒரு குழப்ப நிலை இப்போ இருந்தே எல்லாத்துக்கும் இருக்கும். அதை போக்குறதுக்கான வீடியோ தான் இது. ஒரு ஸ்கீம் இருக்குது, செல்வ மகள் சேமிப்பு திட்டம். இது ஹிந்தியில் சுகன்யா சம்ரிதி யோஜனான்னு சொல்லுவாங்க. 2015 பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்களால் துவங்கப்பட்டது. இதை பேரண்ட்ஸ் ஆகிய நீங்கள் ஃபர்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ணுங்க. இதை பற்றி ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சுக்காமையே எங்கிட்ட காசு இல்ல, அப்புறம் பார்க்கலாம், யோசிக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வராதீங்க. இந்த திட்டத்தில் வருடத்துக்கு 250 ரூபா கட்டினா போதும். மேக்சிமம் 1.5 லட்சம் வரைக்கும் கட்டலாம். அது நம்மளோட இஷ்டம் தான். 250 பே பண்ணலாம், இல்ல 1 லட்சம் பே பண்ணலாம், 1.5 லட்சம் பே பண்ணலாம். 1.5 லட்சத்துக்கு மேல நம்மளால பே பண்ண முடியாது. அட, இது நல்ல ஸ்கீமா இருக்கே அப்படின்னு இப்போ உங்களுக்கு தோணும். வாங்க மேற்கொண்டு பார்க்கலாம். இந்த ஸ்கீம்ல இணையருக்கு அந்த பெண் குழந்தையானது 10 வருஷத்துக்கு மிகாம இருக்கணும். 11 வருஷம் ஆயிடுச்சு என் பெண் குழந்தைக்கு, இந்த ஸ்கீம்ல சேர்த்தலாம்னா சேர்த்த முடியாது. பெண் குழந்தை பிறந்த உடனே பர்த் சர்டிபிகேட் வாங்கின உடனே இந்த ஸ்கீம்ல சேர்றது தான் ஒரு நல்ல விஷயமா இருக்கும். சரிப்பா, பெண் குழந்தையா போய் அக்கௌண்ட் ஓபன் பண்ணும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். பெண் குழந்தை ஓபன் பண்றதுக்கு பதிலா அவங்களோட கார்டியன் இல்லாட்டி பேரண்ட்ஸ், அதாவது தந்தை இல்லாட்டி தாய்மார்கள் யாரோ ஒரு பேர்ல இந்த அக்கௌண்ட் ஓபன் பண்ணப்படும். அந்த பெண் குழந்தைக்கு 18 வயசு பூர்த்தி அடைஞ்சிருச்சுன்னா அந்த அக்கௌண்ட் ஆட்டோமேட்டிக்கா அந்த பெண் குழந்தையின் பேர்ல மாறிடும். சரி, அப்பா அம்மா யாரும் இல்லைன்னா அந்த லீகல் கார்டியன் இருப்பாங்கல்ல, அவங்க பேர்ல இந்த அக்கௌண்ட் ஓபன் பண்ணலாம். இந்த ஸ்கீம்ல ஒரு குடும்பத்துல 2 பெண் குழந்தைக்கு மட்டும்தான் இந்த ஸ்கீம்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ண முடியும். ஒரு குடும்பத்துல 4 பெண் குழந்தை இருக்குன்னா 4 பெண் குழந்தைக்குமே இந்த அக்கௌண்ட் ஓபன் பண்ண முடியாது. சில எக்ஸம்ஷன் இருக்கு. ஒரே பிரசவத்துல 2 பெண் குழந்தை பிறந்திருக்கலாம், முன்னாடியே அவங்க கிட்ட ஒரு பெண் குழந்தை இருக்கலாம், மொத்தம் 3 பெண் குழந்தை. இந்த மாதிரி எக்ஸப்ஷனல் கேஸ்ல 2க்கும் மேல அக்கௌண்ட், சுகன்யா சம்ரிதி அக்கௌண்ட் ஓபன் பண்ணலாம் ஒரு குடும்பத்துல. ஒரு வருடத்துல 250 ரூபாயில இருந்து 1.5 லட்சம் வரைக்கும் கட்டலாம்னு நான் சொல்லியிருக்கேன். ஒரு வருடம்னாலே நம்மளுக்கு நினைவில் வர்றது என்னன்னா ஜனவரியிலிருந்து டிசம்பர் வரைக்கும் தான் வரும். பட் ஆனால் பேங்கிங் டேர்ம்ல பார்த்தீங்கன்னா ஒரு வருடம் அப்படின்னா ஃபினான்ஷியல் இயர் தான். ஏப்ரல்ல இருந்து 31 மார்ச் தான், அடுத்த வருஷம் 31 மார்ச் தான் இதை ஒரு வருடம்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டியூரேஷனுக்குள்ள நீங்க 250 ரூபா மினிமம் கட்டி இருக்கணும். மேக்ஸிமம் நீங்க 1.5 லட்சம் வரைக்கும் இந்த ஸ்கீம்ல நீங்க கட்டலாம். இதெல்லாம் சரிதான். இன்ட்ரெஸ்ட் ரேட் என்னப்பா, வட்டி ரொம்ப கம்மியா இருக்குமா அப்படிங்கிற ஒரு கவலை உங்களுக்கு வரலாம். இன்ட்ரெஸ்ட் ரேட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான் முடிவு பண்ணுவாங்க எவ்ரி குவார்டருக்கு. அதாவது குவார்டர்னா அந்த குவார்டர் இல்லைங்க, இது வேற குவார்டர். இதை எக்ஸ்பிளைன் பண்றேன். குவார்டர்னா 3 மாசம் சேர்ந்தது தான் ஒரு குவார்டர்னு சொல்லுவாங்க. ஸோ ஒவ்வொரு குவார்டருக்கும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இன்ட்ரெஸ்ட் ரேட்டை நிர்ணயம் பண்ணுவாங்க. அந்த மார்க்கெட்டுக்கு தகுந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரேட் நிர்ணயம் பண்ணுவாங்க. இங்க நான் உங்களுக்கு 2015 ஸ்கீம் ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ வரைக்கும் வட்டி விகிதம் எப்படி மாறி இருக்கு அப்படின்னு நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். 2015ல 9.1 இருந்தது, இப்போ 7.6 இருக்கு. என்னப்பா ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ரேட் சரிஞ்சிட்டே போயிருக்கு அப்படின்னு நீங்க பார்க்கலாம். பட் ஆனா ஃபிக்ஸட் டெபாசிட் ரேட் இப்போ பார்த்தீங்கன்னா 7.4, 7.3 தான் இருக்கு. இதுல சுகன்யா சம்ரிதி அக்கௌண்ட்ல 7.6 இருக்கு. ஃபிக்ஸட் டெபாசிட் ரேட்டை விட கண்டிப்பா எப்பவுமே சுகன்யா சம்ரிதி அக்கௌண்ட்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாக தான் இருக்கு. இன்ட்ரெஸ்ட் ரேட்டு எப்பப்பா என் அக்கௌண்ட் கிரெடிட் ஆகும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். எண்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் இயர், அதாவது 31 மார்ச்ல அந்த வருடத்துக்கான வட்டி சுகன்யா சம்ரிதி அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆயிரும். இதெல்லாம் சரிங்க, நான் போட்ட பணமெல்லாம் எப்போ வரும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். இந்த அக்கௌண்ட் 21 வருஷத்துக்கு அப்புறம் தான் மெச்சூரிட்டி ஆகும். அண்ட் நீங்க டெபாசிட் பண்ண வேண்டிய வருஷம் எப்போன்னா 15 வருஷம் டெபாசிட் பண்ணா போதும். இதை ஒரு எக்ஸாம்பிளா சொல்லலாம்னா, ஒரு குழந்தை பிறந்தோன்னா அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டீங்கன்னா அந்த குழந்தை 15 வருஷம் ஆகிற வரைக்கும் நீங்க பணம் போட்டுட்டே இருக்கணும். வருஷம் 250 ரூபா மினிமம், மேக்ஸிமம் 1.5 லட்சம் போடலாம். 15 வருஷம் போடணும். அந்த பெண் குழந்தை 15 வருஷம் ஆகிற வரைக்கும். அந்த பணம் எப்ப கைக்கு வரும்னா அந்த பெண் குழந்தை 21 வயசு ஆகும்போது ஃபுல் அமௌண்ட் கைக்கு வரும். இப்போ இன்னொரு சினாரியோ எடுத்துக்கலாம். ஒரு குழந்தை 10 வயசு ஆகுது, அப்ப இந்த சுகன்யா சம்ரிதி அக்கௌண்ட்ல சேர்த்துறோம் அப்படின்னா அந்த பெண் குழந்தையானது 31 வயசு ஆகும்போது தான் அந்த அமௌண்ட் மெச்சூரிட்டி ஆகும். அந்த பெண் குழந்தை 25 வயசு ஆகிற வரைக்கும் அமௌண்ட் கட்டிட்டு தான் இருக்கணும். என்ன அது சின்ன புள்ளத்தனமா இருக்கு? அந்த பெண் குழந்தை 18 வயசு ஆகும்போதே ஸ்கூலுக்கு காலேஜுக்கெல்லாம் பணம் கட்டணும், அப்புறம் கல்யாணம் காட்சி இருக்கு, என்னையா விளையாடுறீங்களா, சின்ன புள்ளத்தனமா இருக்கு அப்படின்னு நீங்க கேட்கலாம். இதுக்காக இன்னொரு வழியும் கவர்மெண்ட் கொடுத்திருக்காங்க. எக்ஸப்ஷனல் கேசஸ் இருக்கு. குழந்தையோட மேற்படிப்புக்கு 50% எடுத்துக்கலாம். அதாவது மேல் படிப்பு காலேஜ்
காலேஜ் போறாங்க அப்படின்னா அந்த காலேஜ் போறதுக்கான சர்டிபிகேட்ஸ் எல்லாம் கொண்டு போய் கொடுத்தோம்னா அந்த 21 வருஷம் முடியறதுக்கு முன்னாடியே அதுல இருந்து 50% ஆஃப் அமௌண்ட்டை மேற்படிப்புக்கு எடுத்துக்கலாம். இன்னொன்னு, அந்த பொண்ணுக்கு 18 வயசு ஆயிருச்சு, நீங்க கல்யாணம் பண்ணி வைக்க போறீங்க, அந்த கல்யாணம் பண்றதுக்கு காசு வேணும் அப்படின்னா அந்த மேரேஜ் பண்றதுக்கான சர்டிபிகேட்டை கொடுத்தோம்னா என்ன அமௌண்ட் இருக்கோ அந்த அமௌண்ட்டை 100%யும் நம்ம வித்ட்ரா பண்ணிக்கலாம். சரியா? நீ சொன்ன மாதிரி பணம் கட்டியாச்சு, 15 வருஷம், 21 வருஷத்துல மெச்சூரிட்டி அமௌண்ட் வந்துருச்சு, அதை எடுத்து புள்ள கையில கொடுத்தாச்சு, எங்களுக்கெல்லாம் பட்டதானா அப்படின்னு தந்தைமார்கள் கேட்கலாம். உங்களுக்கு ஒரு பெனிஃபிட்ஸ் என்னன்னா, இன்கம் டாக்ஸ் ஆக்ட் படி அண்டர் 80Cல வரி விலக்கு அளிக்கப்படும். நீங்க என்ன அமௌண்ட் இந்த வருஷத்துக்கு வருஷம் என்ன அமௌண்ட் போடுறீங்களோ அண்டர் 80C படி 1.5 லட்சம் வரைக்கும் வரி விலக்கு இருக்குது. இந்த PPF அக்கவுண்ட் மாதிரியே இதுல நம்ம இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட், அதுல இருந்து வர்ற வட்டி, மெச்சூரிட்டி அமௌண்ட், இது எதுக்குமே டாக்ஸ் கிடையாதுங்க. இது ஒரு பெனிஃபிட். சரி, வாங்க இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் எப்படி கால்குலேட் ஆகுதுங்கிறத ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்க்கலாம். இப்போ ஒரு சினாரியோ நம்ம வச்சுக்கலாம். வருஷம் நம்ம 1.5 லட்சம் போடுறோம். அந்த கேர்ளோட வயசு வந்து 1 வயசுன்னு வச்சுக்கலாம். ஸ்டார்டிங் வந்து 2023 ஸ்டார்ட் பண்ணுறோன்னா இதுதான் நம்மளோட மெச்சூரிட்டி அமௌண்ட்டு. மெச்சூரிட்டி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 63,65,155 ரூபா மெச்சூரிட்டி வரும். மெச்சூரிட்டி இயர் எப்போன்னா 2044. அதாவது 2023 ஸ்டார்ட் பண்ணுறோம், 21 வருஷம் கழிச்சு மெச்சூரிட்டி ஆகுது. இன்ட்ரெஸ்ட் மட்டுமே 41,15,000 கிடைக்கிது. இப்போ கேர்ள் சைல்டோட ஏஜ் வந்து இர்ரெஸ்பெக்டிவ், இப்போ 5 வயசுல ஸ்டார்ட் பண்ணாலும் 2044 தான் மெச்சூரிட்டி ஆகும். எப்போ ஸ்டார்ட் பண்ணுறோமோ அதிலிருந்து 21 வருஷம். இதில் ஒருத்தர் 2016 ஜூலையில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறாரு. அந்த ஜூலை மாதமே 14ஆம் தேதி 15ஆம் தேதி பார்த்தீங்கன்னா 50,000 1.5 லட்சம் போட்டுட்டாரு. ஸோ 1.5 லட்சம் ஜூலை மாதத்துக்கு வட்டி வருமானு கேட்டால் வராது. இந்த சுகன்யா சம்ருதி அக்கௌண்ட்டில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு மாதத்தில் 10ஆம் தேதிக்கு முன்னாடியே அமௌண்ட்டை போட்டுறணும். இப்போ 10ஆம் தேதிக்கு அப்புறம் அமௌண்ட் போட்டீங்கன்னா அந்த மாசத்துக்கு வட்டி வராது. இங்க பாத்தீங்களா, வட்டி கிடையாது. அடுத்த மாசம் தான் இந்த அமௌண்ட் எடுத்துக்கும். ஸோ இதுல எப்பவுமே மனசுல வச்சுக்கோங்க, 10ஆம் தேதிக்கு முன்னாடி எந்த மாசமா இருந்தாலும் 10ஆம் தேதிக்கு முன்னாடி பணம் போட்டீங்கன்னா தான் நம்மளுக்கு பெனிஃபிட், வட்டியும் வரும். ஆகஸ்ட் பார்த்துட்டீங்கன்னா 1,50,000 ரூபாய் போட்டிருக்காரு. அப்பத்த வட்டி விகிதம் வந்து 8.6. 8.6க்கு எவ்வளவு வட்டி வந்திருக்கு? 1,075 ரூபா அந்த மாசத்துக்கு வட்டி வந்திருக்கு. இதை ஈஸியா நம்ம கால்குலேட் பண்ணலாம். எப்படின்னா இதான் ஃபார்முலா. பிரின்சிபல் அமௌண்ட்ங்கிறது இது, பிரின்சிபல் அமௌண்ட் இன்டு இது E5ங்கிறது வட்டி 8.6. பிரின்சிபல் இன்டு வட்டி டிவைடட் பை 12. ஏன் போடுறோம்னா இது வந்து காம்பவுண்டட், இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து இயர்லி இன்ட்ரெஸ்ட் ரேட், அதனால இது வந்து மந்த்லி தானே கால்குலேட் பண்றோம், ஆகஸ்ட் மந்த்துக்கு கால்குலேட் பண்றோம். ஸோ டிவைடட் பை 12 டிவைடட் பை 100, இதுதான் ஃபார்முலா. அப்படி பண்ணோம்னா 1,075 ரூபா வரும். அந்த வருஷம் ஜூலை மாசம் 1.5 லட்சம் போட்டாரு. 1.5 லட்சம் போட்டதுக்கு அப்புறம் ஒரு மறுபடியும் போட முடியுமா? போட முடியாது. ஏன்னா ஒரு வருஷத்துக்கு 1.5 லட்சம் தான் சுகன்யா சம்ருதி அக்கௌண்ட்ல மேக்ஸிமம் நம்மளால இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் எல்லாமே 1.5 லட்சம் தான் இருக்குது அமௌண்ட், ஃபுல் அமௌண்ட். இதுக்கு எவ்வளவு வட்டி விகிதம் அப்படிங்கிறத இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா தெரிஞ்சிருமா? இங்கதான் வட்டி கால்குலேட் பண்ணியிருக்கேன்ல மாசம் மாசம். இதை எல்லாத்தையும் நம்ம இப்போ ஆட் பண்றோம். ஆட் பண்ணோம்னா எவ்வளவு வருது? 8,525 வருது. 8,525 கிரெடிட் ஆயிருக்கா? ஆயிருக்கு. எப்ப ஆயிருக்கு? 31 மார்ச் 2017 கிரெடிட் ஆயிருக்கு. இப்போ 1,50,000 பிளஸ் 8,525 எடுத்துக்கும், வட்டியும் சேர்த்து ஆட் பண்ணிரும். ஓகேங்களா? இப்போ மார்ச் முடிஞ்சிருச்சு. அடுத்தது ஏப்ரல்ல எப்படி கால்குலேட் பண்ணோம்? இந்த அமௌண்ட்டை தான் எடுத்துக்கும். இந்த அமௌண்ட்டை தான் பிரின்சிபல் அமௌண்ட்டை எடுத்துக்கும். 1,50,000 பிளஸ் 8,525 இதை பிரின்சிபலா எடுத்து இப்ப கால்குலேட் பண்ணுங்க. அதே ஃபார்முலா தான். அப்ப இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோ? ஏப்ரல் 2017 இன்ட்ரெஸ்ட் ரேட் 8.4. சோ அத வந்து நம்ம அந்த மாசத்துக்கான வட்டி வரும். சோ 3 மாசம் அவர் எதுவும் கட்டல. ஏப்ரல், மே, ஜூன் எதுவுமே கட்டல. மறுபடியும் ஜூலைல கட்டுறாரு. ஜூலைல எவ்வளவு கட்டுறாரு? 21ஆம் தேதி, ஜூலை 21ஆம் தேதி 50,000. இப்போவும் அவர் அதே மிஸ்டேக் பண்றாரு. இதுவே ஜூலை 10க்கு முன்னாடி கட்டி இருந்தாருன்னா ஜூலை மாசமே இதுக்கான வட்டி வந்திருக்கும். இந்த 1.5 லட்சத்துக்கு வட்டி கிடையாது. இதை தான் எடுத்துக்கும். இந்த அமௌண்ட் தான் ஜூன் மாசம் என்ன அமௌண்ட் இருக்கோ அதை தான் வட்டியா கால்குலேட் பண்ணும். 1,50,525 அப்பத்த இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன அப்படின்னா 8.3 தான் அப்பத்த இன்ட்ரெஸ்ட் ரேட். சோ இப்போ நம்ம ஃபார்முலா போடுறோம். இது இன்டு 1,58,525 இன்டு ஜூலை மந்த்துக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் டிவைடட் பை 12 டிவைடட் பை 100 போட்டோம்னா 1,096 வரும். இப்போ இங்க 8.4 இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கு, இங்க 8.3 இருக்கு. சோ அதனால தான் கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஓகேங்களா? இந்த 1.5 லட்சம் எப்போ கால்குலேட் பண்ணப்படும்னா அடுத்த மாசம் தான் எடுத்துக்குவாங்க. 1,58,525
3,05,525 பிளஸ் 1.5 லட்சம் போட்டோம்னா எவ்வளவு வருது? 3,08,525. ஸோ ஆகஸ்ட்ல தான் இன்ட்ரெஸ்ட் வந்து இதுக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து வருது. ஸோ இவர் பண்ண தப்பு என்ன? ஜூலை 10ஆம் தேதிக்கு முன்னாடியே அமௌண்ட் போட்டிருந்தாருன்னா இந்த வட்டியானது, அதாவது 2,133 வந்து ஆகஸ்ட்ல கிடைச்சது, அது அவருக்கு ஜூலைலேயே கிடைச்சிருக்கும். ஒரு 1,100 ரூபாய் இவர் வந்து இழக்கிறார். 2021 பாத்தீங்கன்னா இப்போ அக்டோபர்ல எவ்வளவு அமௌண்ட் இருக்கு? 8,55,538 ரூபாய் இருக்கு. நவம்பர்ல எப்ப இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காரு? நவம்பர் 2ஆம் தேதியே பண்ணிட்டாரு. அதாவது பிஃபோர் 10th அப்பவே பண்ணிட்டாரு. அப்படின்னா இப்போ என்ன ஆகும்? இந்த அமௌண்ட்டுக்கு சேர்த்து நவம்பர் மாதம் வட்டி கொடுக்கப்படும். ஸோ நவம்பர் மாதம் ஃபைனலாக எவ்வளோ அமௌண்ட் இருக்குது? 10,05,538 இருக்குது. ஸோ இதுக்கான வட்டி வந்து நவம்பர் மாதமே கொடுத்துருவாங்க. 6,368 ரூபா நவம்பர்லேயே அவருக்கு கிடச்சிருச்சு. நவம்பர் மாதம் 10ஆம் தேதிக்கு முன்னாடியே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டாரு. ஸோ அதனால அந்த மாதமே இந்த அமௌண்ட்டு ப்ளஸ் இந்த அமௌண்ட்டு ரெண்டையும் சேர்த்துனா எவ்வளோ? 10,05,538 அதுக்கான வட்டி கொடுத்துட்டாங்க. இதுவே இவர் 10ஆம் தேதிக்கு அப்புறம் இதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தாருன்னா இந்த அமௌண்ட்டுக்கான வட்டி தான் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சுகன்யா சம்ருதி அக்கௌண்ட் எங்கே ஓப்பன் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, எய்தர் ஆத்தரைஸ்டு பேங்க், அதாவது நேஷனலைஸ்டு பேங்க், பிரைவேட் பேங்க், சில ஆத்தரைஸ்டு பேங்க்ஸ் இருக்குது, அந்த பேங்க்ல நீங்கள் ஓப்பன் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா போஸ்ட் ஆஃபீஸில் நீங்கள் ஓப்பன் பண்ணலாம். அண்ட் இது வந்து பேங்க் டு பேங்க் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் சுகன்யா சம்ருதி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு இன்னொரு பேங்க், நேஷனலைஸ்டு பேங்க்குக்கு நீங்கள் அந்த அக்கௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். அதே மாதிரி பேங்க்ல இருந்து போஸ்ட் ஆஃபீஸ்க்கும் நீங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதாவது அக்கௌண்ட்டையே நீங்க ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஒரு சில பேருக்கு இந்த டவுட் இருக்கலாம், இந்தியாவில் இருக்கும்போது இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியாச்சு, சில காரணத்தினால நீங்க அப்ராட் போயிட்டீங்க, இப்போ அந்த அக்கௌண்ட்டை கன்யூ பண்ணலாமா? நீங்க வந்து ஒரு என்ஆர்ஐயா மாறினதுக்கு அப்புறம் இதை கன்யூ பண்ணலாமான்னு கேட்டால் கன்யூ பண்ணக்கூடாது. என்ஆர்ஐ வந்து இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்றதுக்கு எலிஜிபிலிட்டி கிடையாது. இன்னொரு டவுட், அந்த குழந்தைக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சு இன் பிட்வீன்லேன்னா அந்த பணத்தை அவங்க பெற்றோர்களுக்கே திருப்பி தரப்படும் அந்த சேம் இன்ட்ரெஸ்ட் ரேட்ல. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இதை பார்த்துட்டு எனக்கு ஏதோ பண்ணணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்கன்னு எனக்கு தெரியுது. வீடியோவை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. டவுட் டெமாலிசர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. ஹேவ் a nice day.